ஓம் சாந்தி 22/5/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கர்மாதீத் நிலையடைந்து செல்ல வேண்டும். அதனால் உள்ளுக்குள் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. தன்னை சோதித்து குறைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். கேள்வி: எந்த நிலையை சேமிப்பதில் முயற்சி தேவைப்படுகிறது? அதற்கான புருஷார்த்தம் என்ன? பதில்: இந்த கண்களால் பார்க்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் முன்னால் வரக்கூடாது. பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். தேகத்தில் இருந்து கொண்டே தேகி அபிமானியாக ஆகுங்கள். இந்த நிலையை சேமிப்பதில் நேரம் பிடிக்கின்றது. புத்தியில் பாபா மற்றும் வீடு தவிர வேறு எந்த ஒரு பொருளும் நினைவு வரக்கூடாது. இதற்காக உள்முக சிந்தனையாளராக இருந்து தன்னை சோதித்து அறிய வேண்டும். தன்னுடைய சாட்டு வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகள் இதை அறிவார்கள். நாம் நம்முடைய தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் ராஜாக்களும் உள்ளன என்றால் பிரஜைகளும் உள்ளன. புருஷார்த்தம் அனைவரும் செய்கின்றன. யார் அதிக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அதிக பரிசு பெறுகிறார்கள். இது ஒரு பொதுவான விதிமுறையாகும். புதிய விஷயம் ஒன்றுமில்லை. இதை தெய்வீக தோட்டம் என்றே சொல்லலாம், அல்லது ராஜஸ்தானி என்றும் சொல்லலாம். இப்போது இது கலியுக தோற்றம் அல்லது முட்களின் காடு. அதிலும் கூட ஏதேனும் அதிக பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள் உள்ளன. சில குறைவான பழங்கள் கொடுப்பவைகளாக உள்ளன. சில குறைந்த சாறு கொண்ட பழங்கள் உள்ளன. இன்னும் சில வேறு மாதிரியாகவும் உள்ளன. பூக்களின் பழங்களின் விதவிதமான இது போன்ற மரங்கள் உள்ளன. அதேபோல் குழந்தைகளாகிய உங்களிலும் கூட வரிசை கிரமமான புருஷார்த்தத்தின் அனுசாரம் இருக்கிறீர்கள். சில நல்ல பலன்கள் தருகின்றன, சில குறைந்த பலன் தருகின்றன. வெவ்வேறு விதமான மரங்கள் உள்ளன. இது பழங்கள் தரக்கூடிய தோட்டம். இந்த தெய்வீக மரத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதாவது பூந்தோட்டத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கல்பத்திற்கு முன் போலவே மெதுவாக வரிசை கிரமமாக முயற்சிப்படி இனிமையான மனம் உள்ளவர்களாகிக் கொண்டு இருக்கிறார்கள். அனைத்து முயற்சிகளின்படி இனிமையான அனைத்து விதங்களும் உள்ளன இல்லையா? பாபாவிடமும் வருகிறார்கள் பாபாவின் முகத்தை பார்ப்பதற்காக. இதை நிச்சயம் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். இதில் குழந்தைகளுக்கு அவசியம் நிச்சயம் உள்ளது. எல்லையற்ற தந்தை நம்மை எல்லையற்ற எஜமானராக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார். எஜமானராவதில் மிகுந்த குஷியும் உள்ளது. எல்லைக்கு உட்பட்ட அதிகாரி தன்மையில் துக்கம் உள்ளது. இந்த விளையாட்டு சுகம் மற்றும் துக்கத்தால் ஆனதாகும். மேலும் இதுவும் கூட பாரதவாசிகளுக்கு தான். குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறார், முதலில் உங்கள் வீட்டை பராமரியுங்கள். வீட்டின் மீது உரிமையாளர்களின் பார்வை உள்ளது இல்லையா? ஆக பாபாவும் ஒவ்வொரு குழந்தையையும் அமர்ந்து பார்க்கின்றார். இவர்களிடம் என்னென்ன குணங்கள் மற்றும் அவகுணங்கள் உள்ளன குழந்தைகள் தாங்களே அறிந்துள்ளனர். குழந்தைகளே, உங்களுடைய குறைபாடுகளை நீங்களே எழுதி கொண்டு வாருங்கள் என்று பாபா சொல்வாரானால் உடனே எழுத முடியும். நாம் நமக்குள் என்னென்ன குறைகள் உணர்ந்திருக்கிறோம். ஏதேனும் ஒரு குறை நிச்சயமாக உள்ளது. யாருமே இன்னும் சம்பூர்ணம் ஆகவில்லை. ஆம், நிச்சயமாக ஆக வேண்டும். கல்பமாக ஆகியிருக்கிறோம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இச்சமயம் குறை உள்ளது. அதை சொல்வதால் பாபா அதை பற்றியே சொல்லி புரிய வைப்பார். இச்சமயமோ அநேக குறைபாடுகள் உள்ளன. முக்கியமான அனைத்து குறைபாடுகளும் தேக அபிமானத்திலேயே உள்ளன. அவை பிறகு அதிகமாக தொந்தரவு செய்கின்றன. ஆன்ம நிலையை முன்னேற விடுவது இல்லை. அதனால் இப்பொழுது முழுமையாக முயற்சி செய்யுங்கள். இந்த சரீரத்தையும் இப்பொழுது விட்டு செல்ல வேண்டும். தெய்வீக குணங்களையும் இங்கேதான் தாரணை செய்து செல்ல வேண்டும். கர்மாதீத் நிலை செல்வதின் அர்த்தத்தையும் பாபா சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறார். கர்மாதீத் ஆகி செல்ல வேண்டுமானால் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. ஏனெனில் நீங்கள் வைரமாக ஆகிறீர்கள் இல்லையா? நமக்குள் என்னென்ன கரைகள் உள்ளன இதையோ ஒவ்வொருவரும் அறிவார்கள். ஏனென்றால் நீங்கள் சைத்தன்யமானவர்கள். ஜட வைரத்தில் கரை இருக்குமானால் அதை நீக்க முடியாது. நீங்களோ சைத்தன்யமானவர்கள். நீங்கள் இந்த கரையை நீக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறீர்கள். நீங்கள் உங்களை நல்ல முறையில் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். சர்ஜன் கேட்கிறார், என்ன கரை உள்ளது? அது உங்களை தடுக்கிறது, முன்னேற விடுவதில்லை. கரையற்றவர்களாக கடைசியில்தான் ஆக வேண்டும். அதையெல்லாம் இப்பொழுது நீக்க வேண்டும். கரை நீங்கவில்லை என்றால் வைரத்தின் மதிப்பு குறைந்துவிடும். இதுவும் உறுதியான நகை வியாபாரம் இல்லையா?
வாழ்நாள் முழுவதும் பிரம்ம பாபா இந்த கண்களால் வைரங்களையே பார்த்திருக்கிறார். வைரங்களை கண்டறிவதில் அத்தனை ஆர்வம் உள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நீங்களும் வைரமாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஏதேனும் ஒரு கரை உள்ளது என்பதை அறிந்து இருக்கிறீர்கள். இன்னும் சம்பூரணமாகவில்லை. சைத்தன்யமாக இருப்பதால் நீங்கள் புருஷார்த்தத்தின் மூலம் கரையை நீக்க முடியும். வைரம் போல அவசியம் ஆகியே தீர வேண்டும். எப்போது முழுமையான புருஷார்த்தம் செய்கிறீர்களோ அப்போதுதான் அதுபோல் ஆவீர்கள். பாபா சொல்கிறார், உங்களது ஆன்மீக நிலை அந்த அளவு உறுதியாக ஆக வேண்டும். சரீரத்தை விடும்போது கடைசியில் எந்த ஒரு நினைவும் வராது இருக்க வேண்டும். இதுவோ தெளிவாக உள்ளது. உற்றார் உறவினர் அனைவரையும் மறக்க வேண்டும். ஒரு பாபாவுடன் மட்டுமே சம்பந்தம் வைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் வைரமாகி கொண்டு இருக்கிறீர்கள். இது ஆபரணங்களின் கடை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆபரணமாக இருக்கிறீர்கள். இவ்விஷயத்தை வேறு யாரும் அறிந்து இருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ளது. முயற்சியின் ஆதாரத்தில் நாம் உலகத்தின் எஜமான் ஆகி கொண்டு இருக்கிறோம். யாருக்கு உயர்ந்த பதவி கிடைத்திருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக முயற்சி செய்கிறார்கள். அதுவும் உங்களிடம் இருந்துதான், இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் பாபா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி பூக்கள் பார்க்கப்படுகின்றன, இல்லையா? இது எத்தகைய மனமுள்ள மலர், இது எப்படி உள்ளது, இவற்றில் வேறு எந்த மாதிரி கரை உள்ளது? ஏனென்றால் நீங்கள் சைத்தன்யமானவர்கள். சைத்தன்ய வைரம் தெரிந்து கொள்ள முடியும், இல்லையா? நமக்குள் என்னென்ன கரை உள்ளதோ அது பாபாவிடமிருந்து புத்தியோகத்தை விலக்கி எங்கேயாவது அலைய விடுகின்றது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, என்னையே நினைவு செய்யுங்கள். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இவர்களுக்காக பட்டி நடத்தப்பட்டது. அதில் தயாராகி சேவைக்காக வெளிப்பட்டார்கள். மிக பழையவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாபா பார்க்கிறார். கொஞ்சம் புதியவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். பழையவர்களுக்கும் பட்டி நடைபெறுகிறது. பழையவர்களாக இருந்த போதிலும் அவர்களிடமும் குறைகள் நிச்சயமாக உள்ளன. ஒவ்வொருவரும் அவர்களது மனதில் புரிந்து கொண்டுள்ளார். பாபா எந்த ஒரு நிலையை அமைத்து கொள்ள சொல்கிறாரோ அது இன்னும் அமையவில்லை. நோக்கம் மற்றும் குறிக்கோளை பாபா சொல்லி புரிய வைக்கிறார். அனைத்தையும் விட அதிகமான கரை தேக அபிமானத்தினுடையதாகும். அதனால்தான் தேகத்தின் பக்கம் புத்தி சென்று விடுகிறது. தேகத்தில் இருந்து கொண்டே தேகி அபிமானியாகி விட வேண்டும். இந்த கண்களால் பார்க்கின்ற பொருள்கள் எதுவும் முன்னால் வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நமது புத்தியில் ஒரு பாபா மற்றும் சாந்திதாம் தவிர வேற எந்த ஒரு பொருளும் நினைவு வரக்கூடாது. எதையும் உடன் எடுத்து செல்ல இயலாது. முதலில் நாம் புதிய சம்பந்தத்தில் வந்தோம். இப்போது இருப்பது பழைய சம்பந்தம். பழைய சம்பந்தத்தின் நினைவு ஒரு சிறிதும் வரக்கூடாது. பாடலும் உள்ளது கடைசி காலத்தில். இது இப்போதைய விஷயமாகும். பாடலை கலியுக மனிதர்கள் தான் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இது பற்றி தெரியாது. முக்கியமான விஷயம் பாபா சொல்லி புரிய வைக்கிறார். ஒரு பாபா தவிர வேற எந்த ஒரு விஷயமும் நினைவில் வரக்கூடாது. ஒரு பாபா நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். பவித்திரமான வைரமாக நீங்கள் ஆவீர்கள். ஒரு சில கற்கள் மிகவும் விலை மதிப்பு உள்ளதாக உள்ளன. மாணிக்கங்களும் விலை மதிப்பாகத்தான் உள்ளன. பாபா தம்மை விடவும் குழந்தைகளின் மதிப்பை மிக உயர்ந்ததாக ஆக்கி கொண்டே இருக்கிறார். தன்னைத்தான் சோதித்தறிய வேண்டியுள்ளது. பாபா சொல்கிறார், உள்முக சிந்தனையில் இருந்து தனக்குள் பாருங்கள். நமக்குள் என்ன குறை உள்ளது? தேக அபிமானம் எதுவரை உள்ளது? பாபா புருஷார்த்தத்திற்காக வெவ்வேறு யுக்திகளை சொல்லி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு நினைவிலேயே இருக்க வேண்டும். எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் சரி, அழகான குழந்தைகளாக மிகவும் அன்பானவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இங்குள்ள எந்த ஒரு பொருளின் நினைவும் வரக்கூடாது. சில குழந்தைகளின் பற்று அதிகமாக உள்ளது. பற்று அதிகமாக உள்ளது. பாபா சொல்கிறார், அந்த அனைவரிடமும் உள்ள பற்றை நீக்கி ஒருவரின் நினைவில் மட்டும் இருங்கள். ஒரே ஒரு அன்பான பாபாவிடம் மட்டுமே யோகம் வைக்க வேண்டும். அவரிடம் அனைத்துமே கிடைத்து விடுகின்றன. யோகத்தின் மூலம்தான் நீங்கள் அன்பானவர்களாக ஆகிறீர்கள். ஆத்மா அன்பானதாக ஆகின்றது. ஆத்மாவை அன்பானதாக தூய்மையாக ஆக்குவதற்காக பாபா சொல்கிறார், குழந்தைகளே, எவ்வளவு என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக மிக அன்பானவர்களாக ஆவீர்கள். நீங்கள் அவ்வளவு அன்பானவர்களாக ஆகிறீர்கள். தேவி தேவதைகளாகிய உங்களுக்கு இன்று வரை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் அன்பானவர்களாக ஆகிறீர்கள், இல்லையா?
அரைக்கல்பம் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், பிறகு அரைக்கல்பம் நீங்கள்தான் பூஜிக்கப்படுகிறீர்கள். நீங்களே பூஜாரியாக உங்களுடைய உருவங்களையே பூஜிக்கிறீர்கள். நீங்கள் அனைவரை காட்டிலும் லவ்லியாக ஆகக்கூடியவர்கள். ஆனால் எப்போது அன்பான பாபாவை நல்லபடியாக நினைவு செய்கிறீர்களோ அப்போதுதான் அன்பாக ஆவீர்கள். ஒரு பாபாவை தவிர வேற யாரும் நினைவில் வரக்கூடாது. அதனால் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நாம் பாபாவை மிகுந்த அன்போடு நினைவு செய்கிறோமா? பாபாவின் நினைவில் அன்பின் கண்ணீர் வர வேண்டும். பாபா, எனக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை. வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது. மாயாவின் புயல் வரக்கூடாது. புயல்களோ அதிகமாக வருகின்றன இல்லையா? தன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். நமது அன்பு பாபாவை தவிர வேறு யார் பக்கமும் போகாமல் இருக்கிறதா? எவ்வளவுதான் பிரியமான பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே வர வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒரு நாயகனின் நாயகியாக ஆகிறீர்கள். நாயகன் ஒருமுறை ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டால் போதும், திருமணம் கூட செய்வதில்லை, தனியாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மற்றவரின் நினைவு புத்தியில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நாம் அனைவருமே ஒரு நாயகனின் நாயகிகள். அந்த நாயகனை நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் அதிகமாக நினைத்து வந்தீர்கள். இங்கும் கூட நீங்கள் அதிகம் நினைக்க வேண்டும். அவர் உங்கள் முன்னிலையிலேயே இருப்பதால் பாபா சொல்கிறார், என்னையே நினைவு செய்வீர்களானால் உங்கள் துன்பமெல்லாம் விலகிவிடும். இதில் சந்தேகத்திற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. பகவானுடன் சந்திப்பதற்காக அனைவரும் பக்தி செய்கிறார்கள். இங்கே குழந்தைகள் சிலர் மிக கடுமையான சேவை செய்கிறார்கள். சேவைக்காக துடித்து கொண்டு இருக்கிறார்கள். மிகுந்த முயற்சி செய்கிறார்கள். இதையும் நீங்கள் அறிவீர்கள். பெரிய மனிதர்கள் இந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் உங்களது முயற்சி வீணாக போகாது. சிலர் புரிந்து கொண்டு தகுதி உள்ளவர்களாக ஆகிறார்கள். பிறகு பாபாவுக்கு முன் வருகிறார்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இவர் தகுதி உள்ளவரா இல்லையா? திருஷ்டியோ குழந்தைகளாகிய உங்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. அலங்காரம் செய்பவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள்தான். யாரெல்லாம் இங்கு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் குழந்தைகளாக நீங்கள் அலங்காரம் செய்து இருக்கிறீர்கள். பாபா உங்களுக்கு செய்து இருக்கிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு அலங்காரம் செய்வித்து அழைத்து வருகிறீர்கள். பாபா வெகுமதி தருகிறார். எப்படி அலங்காரம் செய்தாரோ அதுபோலவே மற்றவர்களுக்கும் செய்விக்கிறார்கள். தங்களை விட நன்றாக மற்றவர்களுக்கு அலங்காரம் செய்விக்க முடியும். அனைவருக்கும் அவரவர் அதிர்ஷ்டம் என்று உள்ளது இல்லையா? புரிந்து கொள்பவர்களில் ஒரு சிலரை விட நாம் நன்றாக புரிய வைக்க முடியும் என புரிந்து கொண்டுள்ளனர். புரிய வைப்பதற்கான போதை அதிகரிக்கிறது என்றால் அவர்கள் வெளிப்படுகின்றன. பாப்தாதா இருவருடைய மனதிலும் இடம் பிடிக்கின்றார். அநேக புதியவர்கள் இருக்கிறார்கள். பழையவர்களை விட திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். முள்ளிலிருந்து நல்ல மலராக மாறி இருக்கிறார்கள். அதனால் பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். இவர்களிடம் என்னென்ன குறைகள் உள்ளன, இந்த குறைகள் இவர்களிடமிருந்து வெளியேறிவிட்டால் நல்ல சேவை செய்வார்கள். தோட்டக்காரர் அல்லவா? எழுந்து பின்னால் கூட போய் பார்க்க மனதில் எண்ணம் தோன்றுகின்றது. ஏனென்றால் பின்னாலும் கூட போய் அமர்கின்றன. நல்ல நல்ல மகாரதிகளும் முன்னால் அமர வேண்டும். இதில் யாருக்கும் கஷ்டம் வருவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. யாருக்காவது கஷ்டம் வந்தது, கோபித்து கொண்டார்கள் என்றால் தங்களின் அதிர்ஷ்டத்தின் மீதே கோபித்து கொள்வது ஆகும். முன்னால் பூக்களை பார்த்து பார்த்து மிகுந்த குஷி ஏற்படுகிறது. இவர் மிக நன்றாக உள்ளார். இவரிடம் கொஞ்சம் குறை உள்ளது. இவர் மிக நல்ல தூய்மையானவராக உள்ளார். இவருக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒரு துரு படிந்து உள்ளது. ஆக அந்த குப்பை முழுவதையும் நீக்க வேண்டும். பாபாவை போல் யாரும் அன்பு செலுத்துவது இல்லை. மனைவிக்கும் கூட கணவன் மீது அன்பு உள்ளது இல்லையா? கணவனுக்கு அந்த அளவு இருப்பதில்லை. அவர்கள் 2வது 3வது என்று மனைவிகளை ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள். மனைவிக்கோ கணவன் சென்று விட்டால் யா ஹுஜேன் ஐயோ ஐயோ என்று சொல்லி கொண்டு இருப்பார்கள். கணவன்மாருக்கோ ஒரு செருப்பு போய்விட்டால் இன்னொரு செருப்பு என்பது போல் இருக்கிறார்கள். சரீரம் செருப்பு எனப்படுகிறது. சிவபாபாவுக்கு கூட நீளமான செருப்பு உள்ளது இல்லையா? அதாவது பிரம்ம பாபா. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் பாபாவை நினைவு செய்து முதல் தரமானவர்களாக ஆவோம். சிலர் நவநாகரிகமானோர் என்றால் செருப்புகளும் 4-5 வைத்து கொள்கின்றன. இல்லை என்றால் ஆத்மாவுக்கு செருப்பு என்பது ஒன்றுதான், காலுக்கும் செருப்பு என்பது ஒன்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபாவிடமிருந்து நாம் என்ன ஆஸ்தி அடைகின்றோம்? நாம் அந்த சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகி கொண்டு இருக்கிறோம். சொர்க்கம் உலகின் அதிசயம் எனப்படுகிறது. நிச்சயமாக ஹெவன்லி ஹார்ட் ஃபாதர் தாம் ஹெவனை ஸ்தாபனை செய்வார்.
இப்போது நீங்கள் நடைமுறையில் ஸ்ரீமத்துப்படி உங்களுக்காகவே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கோ எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள் கட்டுகின்றன. இவை அனைத்தும் அழிந்து போகும். நீங்கள் அங்கே என்ன செய்வீர்கள்? மனதில் வரவேண்டும், இங்கோ நம்மிடம் எதுவுமே இல்லை. அதுபோல வெளியில் இல்லறத்தில் இருக்கின்றவர்களும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அனைத்தும் பாபாவுக்கு உரியவை. நம்மிடமோ எதுவும் இல்லை. நாம் ட்ரஸ்டியாக இருக்கிறோம். ட்ரஸ்டி எதுவுமே வைத்துக்கொள்வது இல்லை. பாபாதான் எஜமான். இவை அனைத்துமே பாபாவினுடையவை. வீட்டில் இருந்து கொண்டு கூட இதுபோல் புரிந்து கொண்டு இருங்கள். பணக்காரர்களின் புத்தியிலோ இவ்விஷயங்கள் வராது. பாபா சொல்கிறார், ட்ரஸ்டியாக இருங்கள். எது செய்தாலும் பாபாவுக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருங்கள். பாபா கட்டடம் கட்டட்டுமா என கேட்டு பாபாவுக்கு எழுதுகின்றார். பாபா சொல்லுவார், தாராளமாக கட்டுங்கள். ட்ரஸ்டியாக இருங்கள். பாபாவோடு அமர்ந்து உள்ளார் இல்லையா? பாபா போவாரானால் அனைவரும் சேர்ந்து தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள். பிறகு நீங்கள் உங்கள் ராஜாங்கத்திற்கு சென்று விடுவீர்கள். நான் பிறகு கல்பமாக வர வேண்டும். பாவனமாக்குவதற்காக என்னுடைய சமயத்தில் வருகின்றேன். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கி ஒரு லவ்லி பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். உள்முக சிந்தனையிலிருந்து தன்னுடைய குறைகளை சோதித்து நீக்க வேண்டும். மதிப்பு மிக்க வைரமாக ஆக வேண்டும். 2. எப்படி பாபா குழந்தைகளாகிய நம்மை அலங்கரித்து உள்ளாரோ அதுபோல அனைவருக்கும் அலங்காரம் செய்ய வேண்டும். முட்களை மலராக்கும் சேவையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். ட்ரஸ்டி ஆகி இருக்க வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் ஏக் விரதா என்ற பாடத்தின் மூலம் ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமானவர் ஆகுக. இந்த பிராமண வாழ்க்கையில் ஏக் விரதாவின் பாடத்தை உறுதியாக்கி தூய்மையின் ராயல்ட்டியை தாரணை செய்வீர்களானால் முழு கல்பத்திலும் இந்த ஆன்மீக ராயல்ட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களது ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையின் சொலிப்பு பரந்தாமத்தில் சர்வ ஆத்மாக்களிலும் சிரேஷ்டமானது ஆகும். ஆரம்ப கால தேவதை சொரூபத்தை காட்டிலும் இந்த பர்சனாலிட்டி விசேஷமாக இருந்துள்ளது. பிறகு மத்திய காலத்திலும் கூட உங்கள் உருவங்களுக்கு விதிபூர்வமாக பூஜை நடைபெறுகிறது. இந்த சங்கம யுகத்தில் பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் தூய்மையின் ராயல்ட்டி. எனவே பிராமண வாழ்க்கையில் எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரை சம்பூர்ண பவித்திரமாக இருந்து ஆக வேண்டும். ஸ்லோகன். நீங்கள் பொறுமையின் தேவ் அல்லது தேவி ஆவீர்களானால் நிந்தனை செய்வோரும் கூட உங்களை தழுவிக் கொள்வார்கள் அன்பினால். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.